நண்பா தளபதி தொண்டர்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். எங்களை கொஞ்ச நாள் சந்தோஷமாக விடமாத்திய ஆத்தா அப்படின்ற மாதிரி தான் எஸ்டர்டே த்ரிஷா போட்ட அந்த ஒரு இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர் அந்த ஒரு ஃபோட்டோ அப்படின்றது பல தளபதி ஃபேன்ஸ்க்கு தூக்கத்தை கெடுத்துருக்கு. எல்லாரும் நிறைய இப்போ ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, பப்ளிக் பிளேஸில் யாரையும் சந்தோஷமாக இருக்க விட மாட்டீங்களா கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அதில் ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்குங்க. அது யாருமே எதிர்பார்க்கல. தளபதி ஃபேன்ஸ்க்கு ஒரு சந்தோஷமான விஷயம் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தளபதியோட பர்த்டே வரும்போது எல்லா வருஷமும் இந்த த்ரிஷா என்ன பண்ண போகிறாங்க, இந்த வருஷம் என்ன போட்டோ போட போறாங்க, என்ன வீடியோ போட போறாங்க, கடைசி 2-3 வருஷமா பீதியிலே இருந்துட்டு இருக்காங்க. இந்த த்ரிஷா என்ன போஸ்ட் போட போகுது, லாஸ்ட் வருஷம் அப்படி போஸ்ட் போடுது, இந்த வருஷம் என்ன போஸ்ட் போடும் அப்படின்னு தான் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் நல்ல வேலையே இந்த வருஷம் ஜூன் 22 முழுக்க த்ரிஷா எந்த ஒரு போஸ்ட்டுமே போடவே கிடையாது. தளபதி விஜய்க்கு விஷ் பண்ணி ஒரு போஸ்ட்டும் போடலை. அதனாலே பல பேர் சந்தோஷமா இருந்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, அன்னைக்கு முழுக்கவே ஐயோ எந்த போஸ்ட்டும் வந்துடக்கூடாது 1 மணி நேரம் ஆகுது 2 மணி நேரம் ஆகுது அப்படின்ட்டு அந்த நாள் முழுக்கவே போஸ்ட் வரக்கூடாது அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா எல்லாருக்கும் தலையில இடி இறக்குற மாதிரி ஒரு போட்டோ போட்டிருந்தாங்க. நம்ம தளபதி விஜயும் த்ரிஷாவும் அந்த பர்த்டே செலிப்ரேஷன், அதாவது 000 போட்டிருந்தாங்க. அதாவது நள்ளிரவு 12 மணிக்கு தளபதி கூட கேக் கட்டிங்லாம் செலிப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்போ இருக்க தகவல்கள் என்னன்னா, இந்த ஒரு போட்டோ அப்படின்றது ஏஐ மூலமா அவங்க எடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அந்த ஒரு போட்டோல கேக்கை கட் பண்ணல, ஆனா அங்க இருக்க கத்தியெல்லாம் கேக்லாம் இருந்துட்டு இருக்கு. அது கண்டிப்பா ஏஐல தான் பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த டேபிள் அப்படின்றது பிளண்ட் ஆகிருக்கு. அந்த டேபிள் அப்படின்றது வளைஞ்சு அந்த சட்டையோட ஒட்டின மாதிரி இருக்கு. கண்டிப்பா இது ஏஐ மூலமா பண்ணாதான் இந்த மாதிரி இருக்கும். இது வளைஞ்சி போகுது, இது ஏஐ தான் கண்டிப்பா பண்ணியிருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் பாடகி சுசித்ரா இருக்காங்க இல்லைங்களா, அவங்களும் தன்னுடைய இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க. அதை கூட பாருங்க. அக்கா போட்டது ஏஐ ஜெனரேட்டட் போட்டோவா? ஃபேப்ரிக்கும் அந்த டேபிளும் பிளெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இவங்களும் இது ஏஐ வீடியோ அப்படின்ற மாதிரி ஷுவராக சொல்கிறாங்க. நேற்று தளபதி விஜய் சட்டமன்றத்தில் தெரிக்க விட்டுருந்தாரு. அதை டைவர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் பர்த்டே முடிஞ்சு த்ரிஷா இந்த மாதிரி போஸ்ட் போட்டிருக்காங்க. திமுக சொல்லி தான் த்ரிஷா பண்ணிட்டு இருக்காங்க. உதயநிதி கூட த்ரிஷா க்ளோஸாக இருந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.